6 மணியா 8 மணியான்னு தெரில. காலையில சீக்கிரமா நீ சூரியபன் அட்டெண்டன்ஸ் போட்டாரு. முகத்துல செம்மையா வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்காக நைட்டே கொஞ்சம் காயெல்லாம் அரைஞ்சு வச்சுட்டேன். சொரக்கா கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே கொஞ்சம் சொரக்காவும் சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரே குக்கரில் டக்குன்னு தாளிச்சு விட்டுறலாம். அது ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன். அது கூட சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் இல்லை. அப்புறம் எடுத்து வச்சுக்க காயை ஆட் பண்ணி மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல பாப்பாக்காக. அது கூட நான் வந்து பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே 50 எடுத்து கழுவி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மதக்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க போதும். ஒரு 3 விசில் எடுத்தீங்கன்னா சூப்பராக சொரக்கா கூட்டு ரெடி ஆயிரும். அது கூட கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு நல்லா பாப்பாவுக்கு சாப்பாடு நல்லா மசிச்சு விட்டு நெய் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. சாப்பாடு கம்மியாக இருக்கணும், பருப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். நிறைய நெய் விட்டு நல்லா மசிய பிணைஞ்சு கொடுங்க. நல்லா தளன்னு பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியானம் வரையும் கெட்டியாகாம இருக்கும். பேலன்ஸ் சாப்பாடு காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாப்பாக்கும் தம்பிக்கும் ஊட்டி விட்டாச்சு. சைடிஷ்க்கு நான் அப்பளம் தான் வச்சு கொடுத்தேன். எது வேணா வச்சுக்கலாம், எது தலைமை டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஸ்நாக்ஸுக்கு பிரெட்டும் ஜாம் தான் அப்ளை பண்ணி கொடுத்தேன். கொடுக்க மாட்டேன், எனக்காச்சும் ஒரு நாள் தான். அதை கூட நட்ஸும் வச்சு பேக் பண்ணியாச்சு.